உங்கள் ஜோதிட ரச்சனா வாக்கு சித்தர் சிறட்டூர் சிதம்பர பொருட்களுடைய ஆசீர்வாதமும் முதற்கான வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் பார்க்க இருக்கின்றது குரு வக்கர பயிற்சி. அன்பார்ந்த விஜயராசி அன்பர்களே, நீங்கள் யோசிக்கலாம், என்னடா அது குரு வக்கரம் பலன் சொல்றாங்களே, வக்கரம் தான் நமக்கு ஏதாவது நடக்குமோ? ஆனால் குரு பயிற்சி பலன்ல நாம் 7ஆம் பார்வையாக குரு நம்மளை பார்ப்பதனாலே நல்ல பலன்களை சொன்னார்களே, இப்ப இந்த வக்கர பலன் எப்படி இருக்கும் என்றுதானே நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதற்கான விடையைத்தான் சொல்வதற்காக நான் உங்களிடத்திலே வந்திருக்கிறேன். அந்த விருச்சிக ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அர்த்தாஷ்டம சனியினுடைய பலம் குறைந்து காணப்படும். குடும்ப உறவு, உத்தியோகம், இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இருக்கிற வேலையிலே இருப்பது நல்லது, புதிய வேலை தேட வேண்டாம். வருமானத்தில் லாபம் குறையும். ஒரு 4 மாதத்துக்கு அவ்வளோதான், அப்புறம் நம்ம தாண்ட ராஜா. குடும்ப உறுப்பினர்களிடத்திலே கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் நன்றாக இருக்கும். அன்பார்ந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு கொண்டு சொல்லிக் கொள்கிறேன், யாருக்கும் வாக்குறுதி மட்டும் கொடுக்காதீர்கள். நான் இதை செஞ்சிருவேன், அதை செஞ்சிடறேன், இதை முடிச்சிடுறேன், அந்த வார்த்தைக்கே இடம் கொடுக்காதீர்கள். கொடுத்தீர்களேயானால் நீங்கள் தான் தோற்றுக்கொள்வீர்கள். கொஞ்சம் குழந்தைகள் விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு, இது அருமையான வாய்ப்புங்க. கணவன் மனைவிக்குள்ள பிரிவுகள் இருந்தாலும், சொந்த பந்தங்களுக்குள்ளே பிரிவுகள் இருந்தாலும், இவர்களெல்லாம் நண்பர்களுக்குள்ளே பிரிவுகள் இருந்தாலும், இதெல்லாம் இவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்வதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு இந்த குரு வக்கர பலன் 116 நாளில் இது கண்டிப்பாக நடந்துச்சு. ஆனால் உங்களுக்கு என்ன எப்பவுமே நெகட்டிவாகவே திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இந்த விருச்சிகராசிக்காரர்கள். தயவுசெய்து அந்த எண்ணத்தை மாற்றி பாசிட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பிங்க. அப்போ உங்கள் எண்ணம் போல வாழ்வு அமையும். எல்லா இடங்களும் பாசிட்டிவாக அமையும். நீங்கள் எப்போ பாருங்கள் அந்த நெகட்டிவே திங்கிங்ஸில் இருக்கீங்க, அதை கொஞ்சம் மாற்றிக்கொள்ளவும். அந்த விருச்சிகராசி என்பவர்கள் தேவையில்லாத பேச்சுகளை பேச வேண்டாம், பேச்சை குறைத்துக் கொள்ளவும். தரப்பட்ட காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு இப்பொழுது நல்லபடியாக நடக்கப் போகிறது. ஒரு முதல் 30 நாள் மட்டும்தான் மந்தமாக இருக்கும். அதற்கு பிறகு தரப்பட்ட காரியங்கள் அத்தனையும் நல்லவையாக நடக்கும். ஆரம்பத்திலே இருந்த அந்த மந்த நிலை மாறி படிப்படியாக தங்களுக்கு நற்பலன்களை இந்த குரு 116 நாளில் கண்டிப்பாக தருவார். ஆனால் அந்த விருச்சிகராசி என்பவர்கள் தயவு செய்து புதிய முதலீடு எதுவும் செய்ய வேண்டாம். நன்றாக யோசித்து அதன் பிறகு தாங்கள் முதலீடு செய்வீர்களேயானால் அது நல்ல பலனை அளிக்கும். ஆகையினாலே இந்த குரு வக்கர பலன் விருச்சிகராசி அன்பர்களுக்கு அதிக நஷ்டமும் இல்லை, அதிக லாபமும் இல்லை என்று கூறி